ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 4 பல் பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கடாயை ஒரு லிட் போட்டு மூடி வச்சு இந்த தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த மாதிரி கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுட்டு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா இந்த தக்காளியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகிற வர இதை குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த கடாயை ஒரு லிட் போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது ஒரு திக் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நான் ஏற்கனவே 4 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா இதில் படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் அந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது இதுக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.